வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ பைசன் காலமாடான். துரு விக்ரம், பசுபதி, லால், அமீர், அனுபமா நடித்து மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக்கில் படம் வெளியாகி 3 நாள் ஆச்சுங்க. நேற்று தான் பார்க்க டைம் கிடச்சிது. நேற்று போய் படம் பார்த்துட்டு வந்தேன். இந்த படம் எதை பற்றி பேசுதுன்னா 2 விஷயங்கள். ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, இது அதோட தழுவி ஜாதி பிரிவினையை பற்றியும் பேசுகிற படம். அதாவது ஒன் லைனில் சொல்லணும்னா இதுலேயே அந்த படத்துலேயே இந்த டயலாக் வரும். ஒரு மனுஷனை அவனோட தகுதிக்காக பார்க்கணுமே தவிர அவங்களோட ஜாதிக்காக இல்லை. இதுதான் அந்த ஒன் லைன் டேக்னு வச்சுக்கோங்களேன். நானாக சொல்கிறேன், ஏன்னா அந்த படத்தில் வரும் இந்த ஒரு டயலாக் வந்துட்டு. ஸோ இதில் நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தருமே அந்த கேரக்டராகவே உருமாறிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 1994 கிளைமேக்ஸ்லேருந்து தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். நீங்கள் யூஸ்வலாக கிரிக்கெட் மேட்ச் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் வந்து ஃபார் அ சேஞ்ச் இதுக்கே மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு பிக் சல்யூட். எப்படி எடுத்திருப்பாருனாக்கா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கபடி மேட்சோட கேமு ஆரம்பிக்குது. அப்படி தான் படம் ஆரம்பிக்குது. அதுலேருந்து கபடி மேட்ச் காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் அவர் எவ்வளோ போராடினார், இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ சாதிய பிரச்சனையை அவங்க கிராமத்துலேருந்து தாண்டி வந்தார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படம் பேசியிருக்கு. நல்லா டெப்த்தாகவே பேசியிருக்காரு. எக்ஸ்பெஷலி வந்துட்டு பசுபதி அவரும் அந்த துரு விக்ரம் பையனும் அப்பாவுமா நடிச்சிருக்கிற ஒவ்வொரு சீன்ஸும் அருமை. அதாவது பசுபதி வந்து ஈக்குவலாக அடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரு, ஆனால் அவரே வந்து ஒரு சமயத்தில் ஹீரோ மாதிரி அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது டெப்த் ஸ்டோரி, இந்த இது வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது இந்த ஸ்டோரி. அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் வேணும். அது மாதிரி தான். ஸோ நீ வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வந்து நிறைய பார்த்துருக்கேன்ல ரோஹிதா, இந்த படத்தில் என்ன வித்தியாசம் நீ பார்க்குற? இல்லை, அதான் நம்ம ஜென்சி கிட்ஸ் வந்து இப்போ வி ஆர் ஃபாலோவிங் இது பாஸ்கெட் பால், கிரிக்கெட், அதுக்கப்புறம் ஃபுட்பால், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் தான் பார்க்குறோம். பட் இந்த படத்தில் வந்து கபடி பார்க்கறது புதுசாக இருந்தது. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னலாக இதெல்லாம் கொண்டு போவாங்களா கபடியை, இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐ மீன் கில்லியில் பார்த்துருக்கோம், ஆனால் அது வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருந்தது. இது வந்து ஆனால் இட் வாஸ் மோர் இன்ஃபார்மேட்டிவ், லைக் we are learning stuff that we have never learned before, so that was new. அதான் நம்ம யூஸ்வலாகவேங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் ட்ராமானாலே நம்ம என்ன பார்ப்போம்னா, நம்ம கிரிக்கெட் பார்ப்போம். அந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம். கிரிக்கெட்டு ஆர் வேறு ஏதாவது கேம்ஸு, அந்த மாதிரி ஹாக்கி, இந்த மாதிரி தான் பார்ப்போம். இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கபடியை கொண்டு போகிறதே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக வந்துட்டு. அதெல்லாம் வந்துட்டு டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. அதில் வந்து எக்ஸ்பெஷலி சொல்ல போனோம்னா பசுபதியோட கேரக்டரை நீ வந்து டிஃபைன் பண்ணுறியா? அண்ட் துரு விக்ரம். இதில் தான் பசுபதி வந்து அவர் வந்து ஒரு அப்பா கேரக்டராக வராரு. சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார் அவருடைய கேரக்டர். ஒரு அப்பா வந்து எப்படி ஆக்ட் பண்ணுவாலோ, லைக் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கணும். அதே சமயத்தில் ஹி வாண்ட்ஸ் டு மேக் ஷூர் தட் த்ரூவ் வந்து இந்த கெட்ட பாதையில் போவேனா, அவர் வந்து ஒரே ஃபோக்கஸ் பேஷன் வந்து கபடி. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு மேக் ஷூர் ஹி கோஸ் டு தி இன்டர்நேஷனல் கேம்ஸ். அதில் எஸ்பெஷலி அதில் ஒரு பிடி மாஸ்டர் வேறு வருவார். சரி, இப்படியெல்லாம் நமக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு வாத்தியார்லாம் நமக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் நம்மளை ஷேப் பண்ணுற மாதிரி ஒரு வாத்தியார் கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் வந்துட்டு வேற லெவல்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பிடி வாத்தியாரை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அப்பானா இப்படி தான் இருக்கணும். அதில் வந்து ஒரு சீன் வருங்க, பஸ் சீன் வரும். அதில் வந்து அந்த பைசனை வந்து ஒருத்தர் வந்து வெட்டிடுவார். வெட்டினதும் உடனே துரு விக்ரம் பயங்கரமாக கோபம் வந்து அந்த வெட்டினவரை வந்து அடிக்க வருவார். அப்போ வந்து தன்னோட அப்பா வந்து தன் பையனை ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த தவிப்பு, அவன் சண்டையிலையும் ஈடுபட்டக்கூடாது. ஆல்ரெடி கிராமமே வந்து சாதி பிரிவினையினால் இருக்கும். ஸோ தன் பையனும் அதில் இன்வால்வ் ஆகிடக்கூடாதுங்கிற அந்த தவிப்பை எக்ஸலண்டாக நடிச்சிருப்பார் பசுபதி. சூப்பர் அந்த விஷயத்துலலாம் வந்துட்டு. ஸோ இதில் வந்து அனுப்பமா இல்லையா, அவங்க என்ன படத்தில் நடிச்சிருக்காங்க? அவங்க வந்து இது பிரேமம், அதுக்கப்புறம் இந்த டிராகனில் கூட வந்தாங்களே பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு டீச்சர் கைடா, அதுக்கப்புறம் டிஜே2 இந்த மாதிரி நிறைய படம் நடிச்சிருக்காங்க. மலையாளம், தெலுங்கு, தமிழில் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ பெரிய ஆக்ட்ரஸ் தான், பெரிய ஆக்ட்ரஸ். அவங்களும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. துரு விக்ரம் பற்றி கொஞ்சம் ஆக்ட் பண்ணுறியா? துரு விக்ரம் வந்து இதான் அவரோட ஃபுல் ஃப்ளெட்ஜ் ரோல்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி ஆப்வியஸ்லி அவர் 2 படம் நடிச்சிருக்காரு. அந்த அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக்
அண்ட் மகான்ல அவ அப்பா கூட நடிச்சாரு. பட் ஆனா அவருக்கு இதுதானே வந்து அதுல வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு. அப்புறம் ஹீரோ சப்ஜெக்ட் இதுதானே அது ஃபர்ஸ்ட். வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரீமேக். இதுதான் வந்து ஒரிஜினல் சப்ஜெக்ட். ஸோ ஹி இஸ் கன்சிடரிங் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் படத்துக்கு நல்லாவே நடிச்சிருக்காருங்க. நல்லா பாடியும் பில்ட் பண்ணிருக்காரு. கபடி பிளேயர் எப்படி இருக்கணுமோ. அவர் நியூயார்க் இன்ஸ்டிடியூட்ல படிச்சாரோ? ஆமா, நியூயார்க்ல தான் படிச்சாரு. ஸோ ஹி லேர்ன்ட் ஆக்டிங். அவர் வந்து நெப்போட்டிசம்காகலாம் வரல. ஐ திங்க் ஹீஸ் புட்டிங் இன் தி ஹார்ட் ஒர்க். ரொம்ப 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 நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பை ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருக்காரு இந்த படத்துல. ஒரு மாதிரி அந்த இறுக்கமான ஃபேஸு, ஒரு சீன்ல வந்து எதுக்குப்பா இதெல்லாம் நடக்குது, ஜாதி எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அவரை நல்லவர்னு சொன்னீங்களேப்பா, ஒரு மோதல் நடக்கும், அதுல வந்து அவங்க அப்பா அவர் ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்களேப்பா அப்படின்ற அந்த வலி இருக்குல்ல. நான் ஒருத்தர் நல்லவர்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா அவர் நல்லவர் இல்லை அப்படிங்கிற அந்த வலியெல்லாம் இருக்குல்ல, சான்ஸே இல்லை. அதெல்லாம் வந்துட்டு மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும், நமக்கு வந்து இந்த மாதிரி ஆழமான சப்ஜெக்டில் எடுக்கிறதுல அவரை பீட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா பயங்கர இன்டெப்த் சப்ஜெக்ட்லாம் வந்து ஏன்னா கேர்ஃபுல்லாகவும் கையாளணும். அந்த படத்தை வந்துட்டு நம்ம இப்படி கொஞ்சம் பெசகிடுச்சுன்னா அது வந்து இதுவாகிடும். அதையும் கரெக்டாக வந்து கையாள தெரியணும். ஸோ ரொம்ப அழகாகவே கையாண்டிருக்காருன்னே சொல்லலாம். எந்தெந்த கேரக்டர்ஸை எப்படி எப்படி வந்து செதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து நான் நிறையா இடத்துல படித்தேன், கிளைமேக்ஸை ஒரு வேளை வச்சுருந்துருக்க வேண்டாமோ, ஃபஸ்ட் எடுத்ததுமே கிளைமேக்ஸை வச்சுருக்க வேண்டாமோ, படத்தோட கதைகள்லாம் நமக்கு வந்து தெரிய வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அவ்வளவா ஒன்றும் பாதிக்கலை. அதோட சேர்த்து ஏன்னா அந்த வலி மிகுந்த கதையைத்தான் அவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஃபஸ்ட்டு காமிக்கிறதுக்கும், அப்புறம் அவர் மேட்ச்சில் வின் பண்ணாரா, அவர் அதுக்கப்புறம் அவார்ட் வாங்கினாரா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சாதாரணமான ஒரு இது இருக்காது. அவங்க குடும்பமே எப்படி வந்து பிரயத்தனப்படுறாங்க, அவங்க அக்கா, அவங்க அப்பா, அதே மாதிரி அவங்க லவ்வர் எல்லாருமே சேர்ந்து இவரை வந்து இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக எளிதானது இல்லை இந்த மாதிரி ஒரு வெற்றி அப்படிங்கிறத வந்துட்டு படம் முழுக்கவே வந்து கடத்தியிருக்காரு டைரக்டரு. அதில் அவர் சாதிக்கவும் செஞ்சுருக்கார். மியூசிக்கை பற்றி சொல்ல ரோஹிதா, நிவாஸ் கே பிரசன்னா, எனக்கு அவரை பற்றி தெரியாது. ஏன்னா எனக்கு அனிருத், இப்போ இந்த ஷாய் அபயங்கரை தவிர்த்து எனக்கு நிவாஸ் கே பிரசன்னா தெரியாது, புதுசு. எனக்கு தெரிஞ்ச பாட்டு வந்து அந்த கொஞ்சி பேசிட வேண்டாம், அந்த சேதுபதியில். ஸோ அவரும் வந்து நிறையா நல்லா ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஆனால் நல்லா போட்டிருக்காரு மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக், அதுக்கப்புறம் சாங்ஸ், சிச்சுவேஷனல் சாங்ஸ் தான். இது வந்து இதுன்னு சொல்ல மாட்டேன், பட் சிச்சுவேஷனுக்கு என்னவோ அது கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஸோ குட் ஜாப். அதனால இதில் ஏதாவது சாங் பாப்புலர் நல்லா பாப்டாக தெரியறது, அதாவது ஒரு இது பண்ணி அந்த மாதிரி த்ரூட்டான மியூசிக் இருந்தது. அதில் மியூசிக் இருந்துகிட்டே இருந்தது. பட் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல் சிச்சுவேஷனல் சாங்ஸ். அது ஹிட்டுக்குன்னு வந்து எடுக்கல, இட்ஸ் மோர் ஃபார் த ஸ்டோரி, ஸ்டோரியை பேஸ் பண்ணி. ஓகே, ஆமாம். ஸோ அது இட் வென்ட் குட் வித் ஸ்டோரி. ஆமாங்க. ஓவரால் வந்துட்டு இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆழமான சப்ஜெக்ட். எனக்கு இன்னொன்று ரொம்ப என்ன, இந்த தீபாவளிக்கு வந்த படங்களில் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா 3 பேருமே யங்ஸ்டர்ஸ். ஒன்று வந்துட்டு நம்ம இவர் பிரதீப் ரங்கநாதன், அப்புறம் துரு விக்ரம், இன்னொரு சைடு ஹரீஷ் கல்யாண். 3 பேருமே யங்ஸ்டர்ஸு. எல்லாருமே நல்லா வரணுங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. இதை போய் நம்ம எந்த விதமான இதையும் சொல்லி அவங்களோட ஹார்ட் ஒர்க்கில் நம்ம எப்பயுமே வந்துட்டு இது பண்ணிடக்கூடாது. ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணுறாங்க. 3 பேருமே யங்ஸ்டர்ஸ், 3 பேருமே இப்போ தான் வளர்ந்து வர கலைஞர். மாரி செல்வராஜ் ரொம்ப நல்லாவே படம் எடுத்திருக்காரு. இது வந்து குழந்தைங்களுக்கான படம் இல்லைங்க, என்ன நிறையா வந்து வயலன்ஸ் வருது. ஸோ இது வந்து 16+ இருந்தாலே மட்டுமே நீங்கள் போங்க. ஏன்னா இதில் நிறைய ரத்தம் வருது, கொலை, ரத்தம், வெட்டு எல்லாமே வருது. ஸோ நிறையா வயலன்ஸ் இருக்கிற படம். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கான படம் கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப வயலன்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு பயம்னா இது உங்களுக்கான படம் கிடையாது. மிச்சப்படி படம் வந்து அவர் டிரெக்டர் சொல்ல வந்த கருத்தை கரெக்டாக ஆழமாக பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ராமானாலே எப்போவுமே வந்து ஷியோர் ஹிட்டு. யூஸ்வலாகவே ஸ்போர்ட்ஸ் ட்ராமானாலே வந்து அது வந்து மினிமம் கேரண்டி. அதையும் அழகாக கையாண்டிருக்காரு. 2மே ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை தழுவி கதையும் நகர்த்தப்படுது. அது வந்து கட்டாயம் நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.